என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சரி சரி, குளிச்சது போதும். ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. வா நம்ம போலாமா? ரியா செல்லம், உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா உன்னை தண்ணியில உட்கார வச்சாலும் நீ ஜாலின்னு சொல்லிட்டு தண்ணியிலேயே இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேணாம்டா, வெளியே ஒரே மழை பெய்யுது. இந்த நேரத்துல இப்படி இவ்வளவு நேரம் தண்ணியில இருந்தேன்னா அப்புறம் காய்ச்சல் வந்துரும்டா. வேணாம், வா. செல்லக்குட்டி, உன் அப்பா டாக்டர்ன்றதுக்காக உனக்கு காய்ச்சல் எல்லாம் வராம இருக்காது. இப்படி தண்ணியில விளையாண்டனா நல்ல காய்ச்சல் வந்துடும். அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. வேணும் செல்லம், வா நம்ம போலாம். சோப்பா? சோப்பு தான். இவ்வளவு நேரம் சோப்பு போட்டு தானே குளிச்சிட்டு இருந்த. இன்னும் சோப்பு சோப்புன்னு அது கூடயே விளையாடிக்கிட்டு இருக்க. அம்முக்குட்டி, வாடா போலாம். அதுவும் இல்லாம அப்பாக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். இன்னைக்கு அம்மா வீட்டில் இருக்கா, பேசாம லீவ் போட்டு இன்னைக்கு அம்மா கூடயே இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அதுக்குள்ள ஒரு முக்கியமான கேஸ் வந்துருச்சு, போயே ஆகணும். அதனால அப்பா இப்ப கிளம்பணும். நீ வா குட்டிமா. ரியா குட்டி, செல்ல குட்டி, குளிக்கிறீங்களா? ஐயோ, அழகா உட்காந்து குளிச்சிட்டு இருக்கீங்களே. என்ன சார், ரியாவை நீங்களே குளிக்க வச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பார்த்திருக்க மாட்டேனா? இல்லைங்க, பரவாயில்ல. நான் பார்க்கும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு ரியாவை குளிக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். என்ன சார் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டலுக்கா கிளம்புறீங்க? ஆமா, எப்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன். என்னமோ புதுசா கேக்குறீங்க? அது இல்லை சார், நேற்று என்னமோ இன்னைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டீங்க, லீவுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு சொன்னதை கரெக்டாக சொல்கிறா. நேற்று இவ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் சொன்னோம் இன்னைக்கு ஃபுல்லாக இவ கூட இருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாதுன்னு. ஒருவேளை இப்போ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? நான் எப்பங்க சொன்னேன்? நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஓ அப்படியா சார்? இல்லை, எனக்கு அப்படி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கனவா இருக்கும்னு நினைக்கிறேன். கனவா? இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளானே தெரியலையே. சரிங்க, அது என்னமோ. ஆனா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, நான் போகணும். சரிங்க சார். சரி, ரியாவை நான் குளிக்க வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க. ரியா குட்டி, சரி அப்போ நீங்க குளிங்க, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். சரியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு ரியா செல்லத்தை பாக்குறேன். என்னடா? அது வந்து சார், ஒருவேளை ரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை குளிக்க வைக்கணும்னு நினைக்கிறாளோ என்னவோ. என்ன ரூட்டு மாறுது? வேணாண்டா ஷமீரு, இவ சொல்றத நம்பி எதுவும் எக்கு தப்பா பண்ணி வைக்காத. அப்புறம் கடைசியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் சென்ஸ் இல்லையா மேனஸ் இல்லையான்னு அப்படியே எல்லாத்தையும் நம்ம பக்கம் திருப்பிடுவா. இல்லைங்க, அது எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நீங்க ரியாவை குளிக்க வச்சுட்டு அவளை பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன். ரியா குட்டி, அப்பா கிளம்புறேன்டா. டி தங்கம், வேணண்டா, அப்பாவை புரிஞ்சுக்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஐஷு, ஐஷு, என்ன ஐஷு வீட்ல இல்லையா? ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளோ? சரி, ஓகே, வீட்ல இல்லைன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா. சரி, நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துக்கலாம். ஐஷு எங்க போனா? வீட்லயும் இல்ல, இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறோம், இங்கேயும் இல்ல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஜெனி வராங்க, இவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஜெனி, சொல்லுங்க. ஜெனி, ஐஷு ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா இன்னைக்கு? இல்லையே, ஐஷு 2-3 நாளாவே ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே. என்னது 2-3 நாளா வரலையா? ஆமா, நீங்க வராம இருந்தானில இருந்தே அவங்களும் வரல. நான் கூட நீங்க 2 பேரும்
ஒன்னாதான் லீவ் போட்டிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்க வந்து ஐஷுவை கேக்குறீங்க. இல்லை அது ஒன்றா தான் போயிருந்தோம். காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா, அதான் கேட்டேன். அப்புறம் ஷமீர் டாக்டர் எங்க? அவரும் இன்னைக்கு இன்னும் வரலையே. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். ஓகே ஜெனி, தேங்க்ஸ். ஐஷுவையும் காணோம், ஃபோன் எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா அப்போ ஐஷு நிச்சயமா அவன் வீட்டில் தான் இருக்கணும். போகும்போது ஐஷு கிட்ட அவ்வளோ தூரம் படிச்சு சொல்லிட்டு போனேன். அதையும் மீறி ஐஷு மட்டும் இன்னைக்கு அவன் வீட்டில் இருந்தா இன்னைக்கு அங்கே நடக்கிறதே வேற. ஷோ, இந்த ரியா வேற ட்ரெஸ்ஸை எல்லாம் நினைச்சிட்டா. டைம் வேற ஆகுது. சரி, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். சார் என்னங்க, என்ன வேணும்? சார், ரியாவோட Dress. ஷோ, சரி எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். என் நெற்றி மீது உன் வேர்வை சிந்தீரத்திலே என்னை ஆட்டிவிடும். உன் மூச்சு காற்று வெப்பத்தை சேர்த்து மூழ்க முன்னே என்னை மீட்டு விடும். வெளித்தோற்றம் தரும் காதல் யாவும் சில நாளே வரும் மாயம் ஆகும். அடி நெஞ்சு சென்று கொடியேறும் குணம் தானே பல யுகம் வாழும். நீயாயனை இழுப்பதை அணைப்பதை மனசுக்குள் ரசித்தேன். வெளியே அது பிடிக்கலை என ஒரு நாடகம் நடித்தேன். ஐஷு, 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 நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமா? வேண்டாம் சார். ஐஷு என்ன அவனை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கா? ஒருவேளை ஐஷுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்திருக்குமோ? டேய், நான் போன இந்த ஒரு வாரத்துல அவளுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டியா? அப்படியே ஒருவேளை அவளுக்கு நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இருந்தாலும் அவளை உன்னோட சேர நான் விட மாட்டேன். அவ எனக்கு தான். ச்சே, டேடி சொன்ன மாதிரி ஐஷுவை இங்க தனியா விட்டுட்டு போய் தப்பு பண்ணிட்டோம். நம்ம மட்டும் போகாம இருந்திருந்தா இவனால ஐஷுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இருந்திருக்கவே முடியாது. இப்ப மட்டும் என்ன? டே ஷமீர், உன் பொண்டாட்டியோட நீ சந்தோஷமா இருக்கிறது இன்னைக்கு தாண்டா கடைசி நாள். அன்னைக்கு என் மேல கை வச்ச அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ப்ராஜெக்டுக்காக மட்டும் தாண்டா உன்னை விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ இந்த ப்ராஜெக்டை விட எனக்கு ஐஷு தாண்டா முக்கியம். நீ உயிரோட இருந்தா தானடா அவ என்னை விட்டு உன் கூட வந்து சேருவா. உன் கதையவே முடிச்சிட்டேன்னா அப்புறம் ஐஷு எனக்கு கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சாரி சார், ஏதோ பயத்துல. பரவாயில்ல, புரியுது. நான் ரியா கிட்ட இருக்கேன். இந்த சக்திய நேற்று அவ்வளோ தூரம் இன்னைக்கு பூரா என் கூட மட்டும்தான் இருப்பேன், ஃபோனையும் பார்க்க மாட்டேன், அவர் ஃப்ரெண்டு கூட போகவும் மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரா? இவரை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. ஏய், ஏன் நீ போனை புடுங்கன? என் சக்தி, அப்ப நேற்று சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்னடி கையல்? என் சக்தி, நேற்று என்ன சொன்னீங்க? இன்னைக்கு பூரா என் கூட மட்டும்தான் இருப்பேன், உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோனும் பண்ண மாட்டேன், உங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகவும் மாட்டேன்னு என் மேல ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஏ, மறக்கலாம் இல்லடி. ஆனா இப்ப நான் அவனுக்கு போனும் பண்ணல, அவனை பார்க்கவும் போல. உன் கூட தானே இருக்கேன். என் கூட இருக்கிறதுனா இப்படி சும்மா வீட்ல இருக்கிறதா? இதுக்கு நீங்க வேலைக்கே போயிருக்கலாமே. வேற என்னடி கையல் பண்ணணுங்கிற? இங்க பாருங்க சக்தி, இன்னைக்கு பூரா என் கூட மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரோட போனையும் வீட்டுல வச்சுட்டு ரெண்டு பேரும் வேற எங்கேயாவது போறோம். யாரும் இல்லாத இடத்துக்கு ரெண்டு பேரும் மட்டும் தனியா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர போறோம். ஏண்டி, யாரும் இல்லாத இடத்துக்கு ரெண்டு பேரும் தனியா போறோம், அது வரைக்கும் ஓகே. ரெண்டு பேரோட போன் எதுக்கடி வீட்டுல வச்சுட்டு போனோம்? போன் கையில இருந்தாதான் உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்றதுக்காக எங்க இருந்தாலும் என்ன ஏது பொண்டாட்டி இருக்காளா இல்லையான்னு கூட யோசிக்காம என்ன பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவீங்களே.
இங்க பாருங்க சக்தி, நம்ம வெளியே போய் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரோம். அது வரைக்கும் போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான், புரியுதா? ஏ அப்ப மைனாவும் முகிலும்? அவங்கள தான் நான் காலையிலேயே அப்பாவை வர சொல்லி அவர் கூட அனுப்பி வச்சுட்டேனே. அடி பாவி, அப்ப எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. பின்ன நீங்களும் நானும் இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வெளியே போய் எத்தனை நாள் ஆகுது? இல்ல எத்தனை வருஷம் ஆகுது? ஐயோ சரிடி கையல், போலாம், அதுக்கு என்ன. ஆனா போனை எதுக்கடி வச்சுட்டு போகணும்? யாராவது எமர்ஜென்சின்னு போன் பண்ணா என்ன பண்றது? ஆமா, நீங்க என்ன ஷமீர் அண்ணா மாதிரி டாக்டரா? உங்களுக்கு எமர்ஜென்சி உடனே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு? உங்க ஆபீஸ்ல இருந்து அப்படி ஒன்னும் எமர்ஜென்சின்னு உங்களை கூப்பிட மாட்டாங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. சரி, அப்படியே எமர்ஜென்சினாலும் நான் என் போனை எடுக்கிறேன். யாராவது ஏதாவதுன்னா எனக்கு கூப்பிடுவாங்க. ஆனா உங்க போனை கண்டிப்பா கொண்டு போக கூடாது. ஏன்னா உங்க போனுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டு யாராவது கால் பண்ணிட்டாங்கன்னா நீங்க பாதியிலே ஓடிடுவீங்க. அதனால உங்க போனை வீட்ல வச்சுட்டு தான் போறோம். சரி சக்தி, இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் போய் ரெடி ஆகுறேன், நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்ம இப்பவே கிளம்பலாம். சரி கையல், எங்க போறோம்? அதெல்லாம் தெரியல சக்தி, முதல்ல ரெடி ஆகி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் போகும்போது டிசைட் பண்ணிக்கலாம். சரி, நான் போய் ரெடி ஆகுறேன், நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஐயோ இவ ஒருத்தி ஏதோ நேத்து விளையாட்டுக்கு சொல்றான்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்கா. இதுல வேற போனை வேற வாங்கிட்டு போயிட்டா. சரி, பாவம், நம்மள அவளோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. சரி, இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். நான் தான் ராகேஷ். வாங்க சார். பீட்டர் சொன்னாரு யாரையும் அடிச்சு தூக்கணும்னு. யாரு என்னன்னு டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பி வைங்க, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடலாம். ஆமா, ஒருத்தனை அடிச்சு தூக்கணும். அவனோட போட்டோ, வண்டி நம்பரு, டீட்டெயில்ஸ், எந்த ரூட்ல போவான், லொகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அனுப்புங்க சார். அப்புறம் எப்படி அடிச்சு தூக்குறதுனா அடி மட்டும் போதுமா இல்ல ஆளையே காலி பண்ணணுமா? டாக்டர், நீ என் மேல கை வச்சப்பவே உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா ப்ராஜெக்ட், ஐஷுன்னு இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான்டா நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த ப்ராஜெக்ட் என் கைவிட்டு போனா கூட எனக்கு கவலை இல்லடா. ஆனா ஐஷு என் கைவிட்டு போக கூடாது. ஐஷு எனக்கு கிடைக்கணும்னா உன் கதையை முடிச்சாதான் அது நடக்கும்னா அதுக்கும் நான் ரெடியா தாண்டா இருக்கேன். டேடி சொன்ன மாதிரி பொறுமையாருன்னா கடைசியில ஐஷு நம்ம கையை விட்டு போயிடுவா. நம்ம இப்படி பண்றோங்கிற விஷயம் டேடிக்கு கூட தெரியக்கூடாது. டாக்டர், உன்னை முதல்ல காலி பண்றேன்டா, அதுக்கப்புறமா ஐஷுவை கல்யாணம் பண்றேன். உன் கதை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவளுக்கும் வேற வழி இல்லை, அவ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆளையே காலி பண்ணணும். அவ என்ன ஆனான்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் கதையை முடிக்கணும். முடிச்சிருவோம் சார். எவ்வளவு சம்பவம் பண்ணிருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. யாரு என்னன்னு மட்டும் சொல்லுங்க, முடிச்சிருவோம். அப்புறம் ஆளை காலி பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் ஆகும் சார். 1.5 லட்சமே தரேன், அவன் கதையை முடிச்சா மட்டும் போதும். இந்தாங்க, இதுல 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் கதை முடிஞ்சிருச்சுங்கிற தகவல் எனக்கு வரணும். சார், பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு 7 மணிக்குள்ள அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தகவல் வரும். அப்புறம் அவனை அடிச்சு தூக்கும்போது யாருமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு தூக்குங்க. ஏன்னா அவன் ஒரு டாக்டர், அவனை எல்லாருக்குமே தெரியும். யாராவது ஒருத்தர் அவனை பார்த்துட்டா கூட அவனை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. அதனால யாருமே காப்பாற்ற கூட முடியாத அளவுக்கு யாரும் இல்லாத இடமா பார்த்து அடிச்சு தூக்குங்க. சார், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். தடையுமே இல்லாம அவன் கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். டாக்டர், நீ நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன் ஸ்கிரிப்டையா நீ முடிக்கிற? இன்னைக்கு உன் ஸ்கிரிப்டை நான் முடிக்கிறேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.